Good morning, students. So, இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதை வந்து பார்க்க போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னா ஸ்பின் ஆஃப் த டிராக் பார்ட்டிகல், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஸ்பின் கான்செப்ட் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லா ஓரியன்டேஷன்லேயும் வந்து அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லிச்சு. ஆனால் ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரியன்டேஷன் வந்து அப்பாக இருக்கும்போது அப்பாக இருக்கும், டவுனாக இருக்கும்போது டவுனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓரியன்டேஷன் ஸ்பின் அப் வந்து ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும், ஸ்பின் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். இப்போ எலக்ட்ரான் வந்து ஸ்பின் அப்பும் ஸ்பின் டவுனும் சேர்ந்தே இருக்கும். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். ஒரு எலக்ட்ரானில் வந்து ஸ்பின் அப் காம்பனண்ட்டும் ஸ்பின் டவுன் காம்பனண்ட்டு லீனியர் காம்பினேஷன் தான் இருக்கும். த மொமெண்ட் யூ ஆர் கோயிங் டு மெஷர் பண்ணும்போது அதுதான் வந்து அப்பா டவுனாக காமிக்கும். பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 1922 23 எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து உல்லன்பர்க் அண்ட் கோல்ட்ஸ்மித் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் வந்து h/2 அண்ட் -h/2. அதில் தான் வந்து இந்த ஸ்பேஸ் குவான்டைசேஷன் வந்துச்சு. ஸோ ஸ்பேஸ் குவான்டைசேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஆட்டம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அதுதான் வந்து m = 0 போட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது m = +or-1 +or-2 ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. அப்போ எலக்ட்ரான் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா ப்ரெசஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரான் வந்து இப்படி ப்ரெசஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளை வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அழகாக வந்து ஒரு எக்ஸாம்பிளை சொல்லலாம். சிம்பிள் பெண்டுலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் பெண்டுலத்தில் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது. கோனிக்கல் பெண்டுலம் ஒன்று இருக்குது. கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னா அதே சிம்பிள் பெண்டுலத்தை இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க. ஸோ இது கோன் மாதிரி இருக்கிறதுனால இது கோனிக்கல் பெண்டுலம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சிம்பிள் பெண்டுலத்தில் ஆசிலேஷனையும் கோனிக்கல் பெண்டுலத்தையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் பெண்டுலம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இப்படி போகுதுன்னு சொன்னேன் நான். ஸோ இப்படி போய் ஒரு ப்ராசஸ் ஆகுது, அடுத்து என்ன பண்ணுது இப்படி போய் அடுத்ததில் ப்ராசஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் இதில் இப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொன்னேன் நான், அடுத்ததில் என்னது இப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ ரெண்டு வந்துருச்சு, ஒன்று வந்து +1 இன்னொன்று வந்து +2. இதே இது மேலே போனீங்க அப்படின்னா -1 -2. நான் மாற்றி சொல்கிறேன், மேலே இருக்குது +1 +2, கீழே இருக்குது -1 -2. ரெஃபரன்ஸ் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ 0 நடுவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா ஸ்பெரிக்கல் பெண்டுலம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஸ்பேஸ் குவான்டைசேஷன். இந்த ஸ்பேஸ் குவான்டைசேஷனுடைய பேஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பின் கான்செப்ட் ஆஃப் ஸ்பின். அதான் முக்கியமானது. இப்போ ரிலேட்டிவிஸ்டிக்கில் வந்து எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. அஃப்கோர்ஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் வந்து 1905 வந்து ஐன்ஸ்டீன் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. 1926 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டெவலப் பண்ணும்போது டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன், டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிக்கும்போது அவர் வந்து ஸ்பெஷல் ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் வந்து அவருடைய தியரி வந்து அப்ளை பண்ணி பார்க்குறாரு. குவாண்டம் கான்செப்டை கொண்டு போய் ஸ்பெஷல் ஆஃப் ரிலேட்டிவில் போய் அப்ளை பண்ணுறாரு. ஆன்சர் வந்து வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைன் கார்டன் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அப்ளை பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் வருது. ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வந்து, நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வரவே கூடாது. ப்ராபபிலிட்டி எப்பவுமே பாசிட்டிவில் இருக்கணும். ப்ராபபிலிட்டி எப்பவுமே வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி சான்ஸே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கான்செப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா கிளைன் கார்டன் ஈக்குவேஷனில் எலக்ட்ரானுடைய ஸ்பின்னே கிடையாது, ஸ்பின் 0க்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ போசானுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் 1927 கான்ஃபரன்ஸில் வந்து சால்வே கான்ஃபரன்ஸ் அதில் வந்து டிராக் உட்காந்துருக்காரு. அப்போ நீல்ஸ் போர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆராய்ச்சி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டிராக் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பின் கான்செப்டை வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து சரியாக வந்து வரல, அதை வந்து ரிலேட்டிவிஸ்டிக்கில் மெக்கானிக்ஸில் போட்டு பார்த்து
அந்த ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸ்பின் இன்க்ளூட் பண்ணி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்னாரு. அப்போ இவர் நீல்ஸ் போர் சொல்கிறாரு, ஏற்கனவே இதை கிளைன் கார்டன் பண்ணியிருக்காங்களா, அவங்க தான் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிராக் வந்து எக்ஸ்பிளைன் அதுக்கு ட்ரை பண்ணார். அந்த கான்ஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 minutes தான் கேப் கொடுப்பாங்க. ஆனால் பேச முடியல. கடைசியாக வந்து நீல்ஸ் போர்ட்டை பேச முடியலன்னு சொல்லிட்டு டிராக் வருத்தப்பட்டாராம். ஸோ டிராக் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த ஃபார்ம் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபார்ம் பண்ணோட மெயினான கான்செப்ட்னா மேட்ரிசஸாக வந்து எடுத்துட்டார். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து மேட்ரிசஸாக எடுத்துக்கிட்டார். மேட்ரிசஸ் வில் நாட் கம்யூட் அந்த பேஸ் பண்ணி ஒரு மேட்ரிஸ் எடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி பவுலிஸ் மேட்ரிசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பவுலிஸ் மேட்ரிஸ் 3 மேட்ரிசஸ் இருக்குது. அப்போ சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட் 3 மேட்ரிசஸ் இருக்குது. இதை தவிர செகண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த ஈக்குவேஷன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்டான்னு ஒன்று வருது. அப்போ மொத்தம் 4 இருக்குது. ஸோ 4 பேராமீட்டர்ஸ் 4 மேட்ரிசஸ் இருக்குது. அதனால வந்து டிராக் என்ன பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 4/4 மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போல்டாக வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. அதான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸில் பக்காவான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அது வந்து ஃபெர்மியானுக்கு சொல்லுது. எலக்ட்ரானை மீன் பண்ணுது. முதல்ல சொன்னது போசான், ரெண்டாவது சொன்னது எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானுடைய ஸ்பின்னுடைய கான்செப்ட் தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராக்கினுடைய ஹாமில்டோனியன் யூஸ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த கிளாஸினுடைய ஐடியா. ஸ்பின்னுடைய கான்செப்ட் வந்து மெயினாக வந்து 2 கான்செப்டில் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த கான்செப்டில் எடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன அர்த்தம்? ஆங்குலர் மொமெண்ட் மீன்ஸ் கன்சர்வ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து L = 0 போட்டோம்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கன்சர்வ்ட் அப்படின்னா மீனிங் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து dLx/dt = 0. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? பிக்சர்ஸில் பார்த்துருக்கோம். ஷ்ராடின்ஜர் பிக்சர், ஹெய்சன்பர்க் பிக்சர், இன்ட்ராக்ஷன் பிக்சரில் இதில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஹெய்சன்பர்க் பிக்சரில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த dLx/dt = 0 போட்டோம் அப்படின்னா dLx வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். திஸ் ஃபேக்டர் = 0. அப்போ வந்து Lx வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Lx கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வந்து ரெஃபர் பண்ணுது. இப்போ Lx இந்த ஃபேக்டர் = 0 அப்படின்னா Lx, h = 0ன்னு அர்த்தம். இந்த ஃபேக்டர் = 0 போட்டோம் அப்படின்னா அது எதை மீன் பண்ணுது? கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷனை ரெஃபர் பண்ணுது. அதுவும் நம்மளுக்கு தேவை. கான்ஸ்டன்ட் மோஷன் இருக்கும்போது தான் வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சர்வ்டாக இருக்காது. திஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா கன்சர்வ்டாக இருக்காது. திஸ் = 0 போட்டால் தான் உங்களுக்கு Lx வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வரும். இப்போ திஸ் = 0 போட்டால் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ Lx, h = 0 போட்டோம் அப்படின்னா both the operators will commute with each other அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் கம்யூட் ஆகணும். கம்யூட் ஆனால் தான் வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம். ஒரு ஹாமில்டோனியனுக்கு நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு Lx ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறீங்க. ஒரே சமயத்தில் ரெண்டும் = 0 இருந்தால் தான் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். தனித்தனியாக இருந்தால் நீங்கள் வந்து இஸ் நாட் = 0 அப்படின்னு மெஷர் பண்ண முடியாது. ஆனால் ஒரே சமயத்தில் நம்மளுக்கு 2 ஆன்சர் தேவை. அதனால திஸ் மஸ்ட் பி = 0. இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து ஒரு கான்செப்ட். இது கான்செப்ட் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பின் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஏரியா அதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா த்ரூ த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் எனர்ஜி. இந்த 2 மெத்தட் மூலமாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து டியூ கோர்ஸில் வந்து நம்ம நடத்துவோம். அடுத்தடுத்த கிளாஸில் நடத்துவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் வந்து தனியாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. ஏதோ ஒன்றில் கப்புள் ஆகணும். எதோட கப்புள் ஆக முடியும்? ஆங்குலர் மொமெண்டத்தை கப்புள் ஆக முடியும். ஆங்குலர் மொமெண்டத்தில் கப்புள் ஆகும்போது மட்டும்தான் வந்து ஸ்பின்னை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும். தனியாக நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ when it is coupled with the orbital motion of the electron only then spin can be measured. First point, ஸ்பின்னை வந்து இண்டிபெண்டாக தனியாக வந்து பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் கேரிஸ் நோ எனர்ஜி. நீங்கள் எதோட சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எல்லோட நீங்கள் ஆட் பண்ணணும். எல் வந்து ஆங்குலர் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான், ஆங்குலர் மொமெண்டம். அப்போ எல்லும் எஸ்ஸும் சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு ஜே கிடைக்கும். யூனிட் 1 வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தோம். ஜே = L + S. எஸ் மட்டும் தனியாக வந்து பண்ண முடியாது.
ஒரு எல்லோடு சேர்ந்துருக்கும் போது ஜேயாக கொடுக்கும், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். அதான் இங்கோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ we know that the dynamical variable commutes with the Hamiltonian. Any dynamical variable commute with the Hamiltonian. அப்போ கம்யூட் ஆச்சு அப்படின்னா ரெண்டும் நீங்கள் மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டேக் ஆர்பிட்டல் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் L ஈக்குவல்ஸ் ஆர் கிராஸ் பி. அது கம்யூட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம எதை பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நீங்கள் எடுத்துக்காங்க. IH கிராஸ் dLx by dt ஈக்குவல்ஸ் LX, கம்யூட்டேட்டர் வித் LX, H. இந்த இதை எடுத்துக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து LX, H ஈக்குவல் டு 0 போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வந்து வரணும். ஓகே, அந்த கான்செப்டை பார்ப்போம். இப்போ LX, H வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஹேமில்டோனியன் என்ன இருக்குது உங்களுக்கு? அது என்ன? அந்த ஹேமில்டோனியன் வந்து டிராக் ஹேமில்டோனியன். H ஈக்குவல்ஸ் C ஆல்ஃபா டாட் பி ப்ளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? அது டிராக் ஹேமில்டோனியன். போன கிளாஸில் பார்த்தோம். அதில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அந்த ரெண்டுமே வந்து என்னது? பவுலிஸ் மேட்ரிசஸ். ஆல்ஃபா பவுலிஸ் மேட்ரிசஸ், ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா ஒய், ஆல்ஃபா இசட் கனெக்டட் வித் அந்த பீட்டா வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம யூனிட் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தோம். சரியா? இப்போ 4 இருக்கிறதுனால இது வந்து 4/4 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ LX வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். LX ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. LXனுடைய L ஈக்குவல்ஸ் ஆர் கிராஸ் பி. LX வந்து அதனுடைய காம்பனண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த இருக்கு YPZ மைனஸ் ZPY, இந்த ஹேமில்டோனியன் போட்டுருக்கும். புரியுதா? LX இந்த இருக்கு, ஹச்சுக்கு பதிலாக இதை போட்டலாம். ஓகே, இப்போ இதை காம்பனண்ட்டாக பிரிங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம் இந்த காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டீங்க. இதை நீங்கள் வந்து கம்யூட் பண்ணணும். A, B ஈக்குவல்ஸ் AB மைனஸ் BA. அப்போ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு கம்யூட் பண்ண மாதிரி அந்த ரூலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா YPZ மைனஸ் ZPY. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், பீட்டா இட் வில் கம்யூட். அதனால் ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த இதுவும் இந்த பீட்டாவும் வராது. எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ பீட்டா டேர்ம் இங்கே இல்லை. ஏன்னா இது எல்லாமே இந்த காம்பனண்ட் எல்லாமே வந்து பீட்டாவோட கம்மி பண்ணோம். அதனால் ஆன்சர் வந்து 0 ஆகிடும். ஸோ வராது. இப்போ அடுத்தது, இப்போ YPZ வித் ஆல்ஃபா எக்ஸ் PX இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள். ஒய்யும் PXும் ஆன்சர் என்னது? 0. அதுவும் கம்மிட் ஆகிடும். ஒய்யும் PX. YPY ZPZ XPX ஆன்சர் வந்து IH கிராஸ். ஓகே, மற்ற எல்லாமே 0 0. அதனால் உங்களுக்கு என்ன வரும்? YPX ஆன்சர் வந்து வராது. எல்லாருக்கும் இது புரியுதான்னு பாருங்கள். YPX வந்து வராது. YPY வரும். அதே மாதிரி YPZ வராது. கிளியராக இருக்கு நான் சொல்கிறது? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். YPX ஆன்சர் வந்து வராது. YPY ஆன்சர் வரும். YPZ ஆன்சர் வராது. இதே மாதிரி ZPX ஆன்சர் வந்து வராது. ZPY வராது. ZPZ ஆன்சர் வரும். ஓகே, ஸோ XPX ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? IH கிராஸ். ஸோ ZPZ ஈக்குவல் டு IH கிராஸ், YPY வந்து IH கிராஸ். அப்போ ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுது எக்ஸப்ட் தீஸ் டேர்ம்ஸ். ஸோ YPZ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதோடு சேர்த்து போட்டிருக்கோம். இந்த இருக்கு. அடுத்து இந்த டேர்ம் வந்து எதோடு வந்திருக்கு? இதோட வந்திருக்கு. இந்த இருக்கு. எல்லாருக்கும் இது புரியுதா? ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா கம்யூட் வித் R and P. ஆல் தி அதர் காம்பனன்ட்ஸ் will vanish. Commutators will vanish except these terms. எல்லாருக்கும் இது புரியுதா? இப்போ அடுத்து வந்து A, B, இதுவும் A, B, இந்த ரெண்டு கம்யூட்டர் இருக்குது. வழக்கம் போல் AB மைனஸ் B அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து கான்ஸ்டன்சி இதில் 2 இருக்குது. அப்போ உங்களுக்கு 4 வரணும். 4 காம்பினேஷன் வரணும். எப்படி? YC ஆல்ஃபாவை வரணும், YPY வரணும், PZ ஆல்ஃபாவை வரணும், PZ PY வரணும். புரியுதா இருக்கும்? மொத்தம் இதில் 4 வரணும். C வந்து கான்ஸ்டன்ட். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்களேன். இதில் வந்து YPY மட்டும்தான், இந்த காம்பினேஷன் மட்டும்தான் வரும். அதர் காம்பினேஷன் எல்லாம் வந்து 0 ஆயிரும். Y வித் PY மட்டும்தான் வரும். Y வித் ஆல்ஃபாவை 0 ஆயிரும். PZ ஆல்ஃபாவை 0 ஆயிரும். PZ PY வந்து 0 ஆயிரும். ஆனால் இந்த காம்பினேஷன் மட்டும் தான் வரும். அந்த காம்பினேஷன் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ வந்து C ஆல்ஃபா Y முன்னாடி போட்டுட்டேன், YPY போட்டுட்டு இந்த PZ பின்னாடி போடணும். திஸ் இஸ் ரூல். இதே மாதிரி இங்கே பாருங்கள், Z இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. C வந்து கான்ஸ்டன்ட். வழக்கம் போல் 4 வரும். ஓகே, 4 காம்பினேஷன் கம்யூட்டேட்டர் வரும். இதில் வந்து ZPZ மட்டும் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். மற்றதெல்லாம் 0 ஆயிடும். ZPZ மட்டும் வரும். ஸோ வழக்கம் போல் C ஆல்ஃபா Z எடுத்து போகிறீங்க, இந்த PYயை வெளியே போட்டுக்கலாம். எல்லாருக்கும் இது புரியுதான்னு பாருங்கள்.
இப்போ OPY ஆன்சர் வந்து என்னது IH கிராஸ். ZPZ ஆன்சர் வந்து IH கிராஸ். ஸோ இதுக்கு பேர் நீங்கள் என்ன எழுதலாம் IH கிராஸ். இதுக்கு வந்து ஒரு IH கிராஸ். ஓகே சிம்பிள். H கிராஸை மட்டும் வெளியே எடுக்கிறீங்க, IH கிராஸை வெளியே எடுத்துறீங்க, C அப்படியே இருக்கு IH கிராஸ். ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆல்ஃபா ஒய் PZ மைனஸ் ஆல்ஃபா Z PY. இந்த ஆன்சர் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கு, ஆன்சர் இருக்குது இதில், ஆன்சர் இதில் இருக்கு. dLx/dt வந்து ஆன்சர் என்னவா இருக்கும்னு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சொன்னேன் ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்தால் தான் வந்து கன்சர்வ்டாக இருக்க முடியும், கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த ஃபேக்டர் வந்து ஜீரோவாக இருக்கணும், ஆனால் ஆன்சர் என்ன இருக்குது ஜீரோவாக இல்லை, இந்த ஆன்சர் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் கிடையாது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வந்து இல்லை. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்லோட இது வந்து எல் ஃபேக்டர் எல்லேருந்து வருது. அப்போ இதோட சேர்ந்து ஏதாவது ஒரு நீங்கள் டேர்மை நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவாக வருதான்னு சொல்லி செக் பண்ணாங்க. ஓகே, இந்த டேர்மோட சேர்ந்து ஏதோ ஒரு டேர்ம், அந்த எந்த டேர்ம் அப்படின்னா ஸ்பின் கான்செப்ட் டேர்மை வந்து ஆட் பண்ணி பார்த்துருக்காரு டிராக். பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சு. இந்த எக்ஸ்பிரஷனில் ஜீரோ வரல அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் இல்லை, எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டுன்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? ஸோ இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கிறதுனால LX இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். ஆன்சர் வந்திருக்கிறதுனால ஆன்சர் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா dLx/dt ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ LX வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன், மீனிங் வந்து அதுதான். ஓகே, ஸோ LX இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். சிமிலர் ரிலேஷன்ஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் இப்போ LY போட்டாலும் LX மட்டும் போட்டுக்கோ, நம்ம LY போட்டாலும் அதான் வரும், LZ போட்டாலும் ஆன்சர் வரும். ஆன்சர் வரக்கூடாது, ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வந்து வரணும். ஸோ சிமிலர் ரிலேஷன்ஸ் ஹோல் குட் ஃபார் LY LZ வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் L இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த IH கிராஸ் dLx/dt வந்து ஜீரோ வரும். அது என்ன ஃபேக்டர்னு சொல்லி நியூ ஒரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நியூ டேர்ம் இன் மேக்னெட்டிக் மொமெண்டஸ் டிராக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்து சிக்மா பிரைமினுடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 0 0 சிக்மா. இதே மாதிரி வந்து சிக்மா பிரைம் எக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் 0 0 சிக்மா எக்ஸ் வரும். சிக்மா டேஷ் ஒய் வந்து அது மாதிரி வரும். சிக்மா இசட் வரும். சிக்மா டேஷ் எக்ஸ் சிக்மா டேஷ் ஒய் சிக்மா டேஷ் இஸ் வந்து காம்பனண்ட் ஆஃப் சிக்மா பிரைம். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து ஈக்குவேஷன் மோஷன் இதே அந்த பழைய இதில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து LX பதில் நீங்கள் என்ன போட்ட போறீங்க, சிக்மா எக்ஸ் பிரைம் போடுறீங்க. ஏன்னா இது வந்து ஸ்பின் கான்ட்ரிபியூஷன், எல் நம்ம முடிச்சிட்டோம். எல்லுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, LX பதில் சிக்மா எக்ஸ் பிரைம் போடுங்க. ஸோ சிக்மா எக்ஸ் பிரைம் போட்டாச்சு. இந்த ஹாமில்டோனியன் டிராக் ஹாமில்டோனியன் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அதை உள்ளுக்கு தூக்கி போடுறீங்க. ஓகே, ஸோ டிராக் ஹாமில்டோனியன் போட்டாச்சு. இப்போ வந்து டிராக் ஹாமில்டோனியனுடைய காம்பனண்ட்டாக நீங்கள் எடுங்க. ஆல்ஃபா எக்ஸ் இது ஆல்ஃபா டாட் பி தானே, இது ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸ் ஆல்ஃபா ஒய் பிஒய் ஆல்ஃபா இசட் பிஇசட் பிளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர். வழக்கம் போல சிக்மா எக்ஸ் வந்து இது வந்து கம்மிட் ஆகும், ஆன்சர் 0 ஆயிடும். இந்த கான்ட்ரிபியூஷன் வரவே வராது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய என்ன கான்ட்ரிபியூஷனாக இருக்கும், இதுலேருந்து இது இதுலேருந்து இது இதுலேருந்து இது வரும், இதுதான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மொத்தம் வந்து வரணும், அதில் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே சொன்ன மாதிரி சிக்மா எக்ஸ் டேஷ் ஆல்ஃபா எக்ஸ் வந்துருச்சா, ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு. அது மாதிரி ரெண்டாவது மூணாவது அந்த பீட்டா டேர்ம் வராது. ஓகே, போன சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட் சொன்ன மாதிரி. இப்போ ஒவ்வொரு கம்யூட்டேட்டரும் நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம், இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன வேல்யூ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்யூட்டேட்டர் எடுத்துக்கோங்க. சிக்மா எக்ஸ் பிரைம் கமா ஆல்ஃபா எக்ஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய சிக்மா எக்ஸ் பிரைம் ஆல்ஃபா வந்து எப்படி வரும், ஏ கமா பி வந்து ஏபி மைனஸ் பிஏ. அதனால வந்து சிக்மா எக்ஸ் பிரைம் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் சிக்மா எக்ஸ் பிரைம். சரியா, எல்லாருக்கும் இது புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். சிக்மா எக்ஸ் பிரைம் ஆல்ஃபா எக்ஸ். சிக்மா எக்ஸ் பிரைம்க்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் சொன்னேன், நம்ம இதை டிஃபைன் பண்ணோம்ல. ஸோ சிக்மா எக்ஸ் 0 0 சிக்மா எக்ஸ். ஆல்ஃபா எக்ஸ் வந்து பவுலிஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால 0 சிக்மா எக்ஸ் 0 மாறி வரும். இது வந்து பவுலிஸ் மேட்ரிக்ஸ். ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு அந்த இருக்கு பவுலிஸ் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 0 சிக்மா எக்ஸ் 0. இப்போ ரெண்டையும் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. இது ரெண்டையும் போட்டிங்கன்னா யூ வில் கெட்
சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதை ரெண்டையும் போட்டிங்கன்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதை ரெண்டையும் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் வந்து 1. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஆன்சர் வந்து 1. அதனால் வந்து 0 1 1 0 வந்துருச்சு. ஸோ இந்த ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இந்த இதுக்கு போடும்போது அப்படியே மாறி வரும். ஓகே, அப்போ வந்து ஆல்ஃபா எக்ஸ் சிக்மா எக்ஸ் ப்ரைம், ஆல்ஃபா எக்ஸ்க்கு இந்த இருக்குது, சிக்மா எக்ஸ் ப்ரைம்க்கு இந்த இருக்குது. இதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 0 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 0. ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 1 1 0 வருது. ஸோ ஃபஸ்ட் நம்முடைய ஆன்சர் 0. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் இந்த இருக்குது, இதனுடைய ஆன்சர் இந்த இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் இது ஓவர். இப்போ ரெண்டாவது காமிட்டேட்டர் இந்த இருக்குது. சரியா? ரெண்டாவது காமிட்டேட்டர் என்னது? சிக்மா எக்ஸ் ப்ரைம் ஆல்ஃபா ஒய். அப்போ ஏ கமா பி போட்டிங்கன்னா ஏபி மைனஸ் பிஏ. அதனால் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ சிக்மா எக்ஸ் ப்ரைம் ஆல்ஃபா ஒய் வந்து சிக்மா எக்ஸ் ப்ரைம் ஆல்ஃபா ஒய் போட்டோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த இருக்குது, ஆல்ஃபா ஒய் இந்த இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 0. இதே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். அதே மாதிரி இதுக்கும் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இந்த லாஸ்ட் இது போட்டிங்கன்னா 0 வந்து. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் சிக்மா ஒய் ஈக்குவல் டு ஐ சிக்மா இசட்னு தெரியும். அதனால வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பதில் ஐ சிக்மா இசட் போட்டாச்சு. ஐ சிக்மா இசட் இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் இது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஐ ஆல்ஃபா இசட். 0 ஐ சிக்மா இசட் 0 வந்து என்னது? ஐ ஆல்ஃபா இசட். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஐ ஆல்ஃபா இசட். இப்போ அடுத்தது இதை மாற்றி போடணும். சரியா? இதை மாற்றி போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் இங்கே வந்துடும், இந்த டேர்ம் இங்கே வந்துடுது. மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேர்ம். ஆன்சர் என்ன கிடைக்குது? இங்கே 0 மைனஸ் ஐ சிக்மா இசட், இங்கே மைனஸ் ஐ சிக்மா இசட் 0 வந்துடுது. ஆன்சர் என்னது? மைனஸ் ஐ ஆல்ஃபா இசட் வந்துடுது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க, அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஆன்சர் என்ன கிடைக்குது? 2i ஆல்ஃபா இசட். ஸோ செகண்ட் உடைய ஆன்சர் வந்து 2i ஆல்ஃபா இசட். புரியுதா? இப்போ தேர்ட் டேர்ம் வந்து சிக்மா எக்ஸ் ப்ரைம் ஆல்ஃபா ஒய். தேர்ட் டேர்ம் சரி, செகண்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. தேர்ட் டேர்ம் சிக்மா எக்ஸ் ப்ரைம் ஆல்ஃபா இசட். இந்த தேர்ட் டேர்ம் இது வந்து அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணணும். சிக்மா எக்ஸ் ப்ரைம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? சிக்மா எக்ஸ் ப்ரைம் வந்து இந்த இருக்குது. ஆல்ஃபா இசட் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆல்ஃபா இசட்டுக்கு 0 சிக்மா இசட் 0 போட்டு இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே மேட்ரிக்ஸ் வரும். ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து -11. என்ன ரீசனால மைனஸ் வருது? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஈக்குவல் டு ஐ சிக்மா இசட் வருது. இந்த எங்கே வரும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் வரும் உங்களுக்கு. ஸோ சைக்கிளிக் பெர்முட்டேஷனில் வந்து மாறி வந்திருக்கு, அதனால் மைனஸ் வருது. எக்ஸ் இசட் ஒய் வரும் ஆன்சர். சரியா? இங்கே வந்து எக்ஸ் இசட் வந்திருக்கு, அதனால் வந்து ஒரு மைனஸ் வந்து வரும். சைக்கிளிக் பெர்முட்டேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ளஸில் வரும், மாறி வச்சுன்னா மைனஸ் வரும், அதனால மைனஸ் வந்துருச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ். ஸோ அது வந்து அசைன்மெண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0, செகண்ட் டேர்ம் என்னது? செகண்ட் டேர்ம் 2i ஆல்ஃபா இசட். தேர்ட் டேர்முடைய ஆன்சர் -2i ஆல்ஃபா ஒய். ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் வந்து 2i ஆல்ஃபா இசட். ஸோ 2i ஆல்ஃபா இசட். தேர்ட் டேர்ம் வந்து -2i ஆல்ஃபா. காமன் டேர்ம்ஸை எடுத்துக்கோங்க. -2i சி ஆல்ஃபா ஒய் pz மைனஸ் ஆல்ஃபா இசட் p. இந்த 2 கீழே கொண்டு வந்துருங்க, ஐ கேன்சல் ஆயிருக்கு. ஸோ -c இந்த ஆன்சர் வந்துச்சு. எல்லாருக்கும் இது புரியுதா? ஈக்குவேஷன் 9.138 வெரி சிம்பிள். இப்போ ஏற்கனவே நான் வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆன்சர் தான் இந்த இருக்கு. ஆங்குலர் மொமெண்டத்துடைய ஆன்சர் இந்த இருக்கு, இந்த ஈக்குவேஷனில் எடுத்துருக்கோம். ஈக்குவேஷன் 9.132 அந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, காமன் டேர்மை வெளியே எடுத்துனா d/dt காமனாக எடுத்துட்டு lx போட்டுக்கிறேன் ப்ளஸ் 1/2 h பார் சிக்மா எக்ஸ் ப்ரைம் போட்டேன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 வந்துருச்சு. இதான் பியூட்டிஃபுல்லாக வந்து டிராக் பண்ணியிருக்காரு, ஆச்சரியமாக இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்சிக்வன்ஸ், டிராக்னுடைய ஈக்குவேஷனுடைய கான்சிக்வன்ஸ் தான் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்றாங்க. ஸோ இது வந்து 0 வரணும். எல்ல போட்டிங்கன்னா 0 வரல, எஸ்லையும் போட்டிங்கன்னா 0 வரல. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எஸ்ல போட்டாலும் தனியாக போட்டாலும் வரலையே. எஸ்ல தனியாக போட்டால் வந்திருக்கா? எஸ்லையும் தனியாக வரல,
எல்லையும் தனியாக வரல. ஆனால் எப்போ நீங்கள் எல்லையும் எஸ்ஐயும் மெர்ஜ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 0 வருது. 0 வந்தால் தான் வந்து கன்சர்வ்டு. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் வந்து அக்கறாது. பியூட்டிஃபுல். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே தெரியல. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா திஸ் ஃபேக்டர் ஷுட் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ dLx by dt இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தனித்தனியாக இருக்கும்போது 0 இல்லை. எப்போ நீங்கள் சேர்க்குறீங்களோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா திஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது வந்து ஆங்குலர் மொமெண்டத்துடைய கான்ட்ரிபியூஷன், இது ஸ்பின்னுடைய கான்ட்ரிபியூஷன், ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் J அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் 1 வந்து படிச்சிருக்கோம். ஸோ J ஈக்குவல்ஸ் L plus S. அதை வந்து Jன்னு சொல்லியிருக்கோம். அப்போ J, H ஈக்குவல் டு 0. ஸோ Jயும் Hயும் கம்யூட் ஆகுது. சைமில்டேனியஸ்லி யூ கேன் மெஷர். ஸோ Jயை மெஷர் பண்ணலாம், Hஐயும் நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். மீனிங் அது. மெஷர் பண்ண முடியலன்னா அர்த்தமே இல்லை. மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து தே வில் கம்யூட் வித் ஈச் அதர். ஸோ L plus 1/2 H bar sigma. இப்போ காம்பனண்ட்டை விட்டு ஜென்ரலாக போட்டுக்கோம். கம்யூட்ஸ் வித் ஹாமில்டோனியன் அண்ட் இட் கேன் பி டேக்கன் அஸ் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் J ஈக்குவல் டு L plus S. ஓகே. ஸோ ஸ்பின்னுடைய காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து H bar by 2 இருக்கணும் அல்லது மைனஸ் H bar by 2 இருக்கணும். இப்போ டோட்டல் ஸ்பின்னை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா S ஈக்குவல்ஸ் 1/2 H bar sigma prime. இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த போட்டுக்கும். இது வந்து 4/4 மேட்ரிக்ஸ். ஓகே, 4/4 மேட்ரிக்ஸ். சிக்மா வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, எவ்ரி சிக்மா வந்து 2/2 மேட்ரிக்ஸ். டோட்டல் வந்து போடும்போது 4/4 ஆகும். ஓகே, எல்லாருக்கும் இது புரியுதான்னு பாருங்க. இட் கேன் பி இன்டர்பிரட்டட் as a spin angular momentum of the electron. Thus the concept of spin has evolved from Dirac's Hamiltonian automatically. தானாக வந்துருச்சு. ஓகே, ஸ்பான்டேனியஸ்லி. ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா